வாழ்க வாழ்க வளமுடன் நண்பர்களே. மிகவும் மகிழ்ச்சி. இன்று புனிதமான சனிக்கிழமை. இன்று காலையிலே அறிவிப்பு கொடுத்த மாதிரி ஒரு புது விதமான நாடகத்தை பார்க்க இருக்கிறோம். திருவிளையாடல் ரிட்டர்ன்ஸ். சரிங்களா? திரும்பவும் திருவிளையாடலா அப்படின்னு ஒரு நாடகத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த நாடகத்தை நமது இறையாசிரியர் பயிற்சியில் உள்ள குழுவை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக நமக்கு கொடுக்க இருக்காங்க. சிவஸ்ரீ அம்மா யாழினி அம்மாக்கு கோவஸ்ட் கொடுக்க இருக்காங்க. அவங்கள வழி நடத்துவதற்காக சிவஸ்ரீ அம்மா வழி நடத்த போறாங்க. அனைவரும் இணைந்து இந்த நாடகத்தை கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவஸ்ரீ அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். இந்த அம்மாவே எல்லாம் சொன்னாங்க. இந்த சிறப்பான மாலை பொழுதுல ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாடகம் திரும்பவும் திருவிளையாடலா அப்படின்றது. அத உண்மையில அதோட கருத்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரை இருந்து கேட்டாதான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காங்க. 1 மாத காலம் பயிற்சி எடுத்து இறை ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதாவது இறைவன் ஒன்றா பலவா. அருத்தந்தை ஒருத்தங்க தான் நம்மளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இறைவனா சுத்த வெளிதான். எது ஒன்று இயல்பா, அதாவது மத்த எல்லாருமே மைக்க மியூட் பண்ணிருங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி தான் வரிசையா இருப்பீங்க. அப்புறம் அவங்கவுங்க இது வரும்போது அன்மியூட் பண்ணி பேசுங்க. அப்போ இறைவன் ஒன்றா பலவா அப்படிங்கிறத அருத்தந்தை ஒண்ணுதான் நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இறைவன் ஒன்றுதான், அது சுத்த வெளிதான், அந்த அறிவு தான் தெய்வமா இருக்குன்னு அறிவு திருக்கோயில் கொடுத்த ஒரே மகான்னா அது அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி மட்டுமே தான். அந்த அளவுக்கு நம்ம இப்ப யாரை கேட்டாலும் பிரம்ம ஞானத்தை தெளிவா சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கிறோம். ஆனால் அத அவங்க கற்பனை பண்ணி அந்த அருத்தந்தை இருக்கிற காலத்துல எப்படி அது நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க அப்படியே அவங்க கூடயே நீங்க டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப இத நடத்துறதுக்காக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா திருமூலர் குழு. அதாவது நாங்க இறையாசிரியர் குழுல ஒரு 12 குழு வச்சிருக்கிறோம், அந்த சித்தர் பேர் வச்சு. அதுல திருமூலர் குழுல இருந்து அரசரா யார் வந்திருக்காங்கன்னா பிரேமாவதி அம்மா, அரசியா ரேகா அம்மா, நக்கீரரா யாழினி அம்மா, தழுமிங்கிற இதுல இசைக்கிராணி அம்மா, மகரிஷியா வந்திருக்கிறது பிருந்தா சிவா அம்மா, ஆசிரியரா வந்திருக்காங்க ஜமுனா ராணி அம்மா, அதாவது காவலாளி தண்டரா அடிப்பரா யார் இருக்காங்கன்னா ஸ்ரீதேவி அம்மா. இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா கொடுக்க இருக்கிறாங்க. உண்மையிலே நீங்க இத கேட்டீங்கன்னா தெளிவான ஒரு இது இருக்கும். அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க. பொறுமையா இருந்து கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணலாமா? நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. ஓடி 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 உட்கழந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பூங்குழலி, பூரிக்குது என் உள்ளம் இந்த பாண்டிய நாட்டு. பூங்குழலி, பூரிக்குது என் உள்ளம். காரணம், இந்த பாண்டிய நாட்டுக்கு நீ அரசியாக இருப்பதால். ஆஹா ஆஹா, இனிமையான குரல், அருமையான பாடல். பூஜை முடிந்ததா தேவி? ஆம் அரசே, நம் நாடு சுபிட்சமாக சிறந்து விளங்குவதற்காக சிவ பூஜை செய்து வந்தேன். நன்று தேவியே.
என்னவாயிற்று அரசே? ஏதோ சிந்தனையில் இருப்பது போல் தோன்றுகிறதே. ஆம் தேவி, என் நண்பனின் நாட்டுக்கு விருந்தினராக சென்றிருந்தேன் அல்லவா? ஆமாம், அங்கு என்ன நடந்தது அரசே? அந்த நாட்டில் உள்ள அனைவரும் ஒரே கடவுளைத்தான் தெய்வமாக வணங்குகிறார்கள். நம் நாட்டில் உள்ளது போன்று நிறைய கோவில்கள் அங்கு இல்லை. அது எப்படி சாத்தியம்? நாம் ஒவ்வொரு கிழமையும் ஒரு தெய்வத்தை அல்லவா வணங்குகிறோம். எனக்கும் ஒன்றும் புரியவில்லையே தேவி. எனக்கெல்லாம் திங்களன்று சிவன், செவ்வாய் முருகன் துர்கை, புதன் ஹயக்ரீவர், வியாழன் தட்சிணாமூர்த்தி, வெள்ளி லக்ஷ்மி, சனி பெருமாள் ஆஞ்சநேயர், ஞாயிறு மாரியம்மன், இப்படி வணங்கினால்தான் திருப்தியாக இருக்கும். இறைவன் ஒருவனா அல்லது பலவாறாக உள்ளதா என்று குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்திற்கு என்னிடம் பதில் இல்லை அரசே. சரி தேவி, இதை நம் புலவர்களிடமே விட்டு விடுவோம். என் ஐயத்தை தீர்க்கும் கவி ஏற்றி வரும் புலவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அளிப்பதாக நாளையே தண்டூரா போட சொல்கிறேன். நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி, நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி, நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. நமது அரசுக்கு பெருத்த சந்தேகம் ஒன்று எழுந்துள்ளது. கடவுள் ஒன்றா அல்லது பரவாக உள்ளதா என்பதை பற்றி சந்தேகம் எழுந்துள்ளது. இச்சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக அளிப்பதாக அரசு அறிவித்துள்ளது. வழிவிடு வழிவிடு வழிவிடுங்கப்பா. ஐயா தண்டாரக்காரரே, என்ன பரிசு சொல்லுங்க. அரசருக்கு ஒரு பெருத்த சந்தேகம் எழுந்துள்ளது. கடவுள் ஒன்றா அல்லது பலவாறாக உள்ளதா என்பதை பற்றி. இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக அளிப்பதாக அரசு அறிவித்துள்ளது. நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி, நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. ஐயோ, 1000 பொண்ணு பரிசா? கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த ஐயத்தை நீரே தீர்த்து பரிசை வாங்க வேண்டியது தானே. அது தெரிந்தால் நான் இந்த அந்த பரிசு தொகையை பெற்றுக்கொண்டு இருப்பேனே ஐயா. விடை எனக்கு தெரியவில்லை என்பதால் தான் நான் தண்டோரா போட்டுக்கொள்ள வந்துள்ளேன். நாட்டு மக்களுக்கோ அது சரி, உமக்கு விடை தெரிந்தால் நீர் ஏன் தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்கிறீர்? அந்த பரிசை வாங்க என்ன செய்வேன்? ஏண்டா என்ன சிரிப்பு? 1000 பொண்ணாமே, பாத்திருக்கீங்களா? ஐயோ, யாரிடம் போய் கேட்பேன், என்ன செய்யன்னு தெரியலையே. 1 காசா 2 காசா? 1000 பொண்ணாச்சே, 1000 பொண்ணாச்சே. என் சந்தேகத்தையே எனக்கு தீர்க்க முடியலை. நான் எங்க அரசின் சந்தேகத்தை தீர்க்க போறேன்? எனக்கு இல்ல, வேற எவனோ அடிச்சிட்டு போறான். குழம்பிட்டே ஆழியார் போயிட்டாரு. ஆசிரியர் வாழ்க ஐயா. தாங்கள் யார்? என்ன விஷயமாக வந்துள்ளீர்கள்? நான் ஒரு புலவன் ஐயா. நீங்க யாரையா? நான் இங்கு ஆசிரியராக இருக்கிறேன் ஐயா. என்ன இடம் இது? பெரிய மண்டபம் மாதிரி இருக்கே. ஐயா, இந்த இடம் புனிதமான அறிவு திருக்கோயில் ஐயா. புரியலையே. சிவன் கோவில், பெருமாள் கோவில் தெரியும். இதென்ன புதுசா இருக்கே? எதுக்கோ கோயில் கட்டுறாங்க ஐயா. இது அறிவுக்காக கட்டிய கோயில். அங்கே பாருங்க, அறிவேதான் தெய்வம் என்று எழுதியிருக்கிறது. 1958ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் பயிற்சி தலைமையகம் இந்த ஆழியார் அறிவு திருக்கோயில். அன்பால் திறக்கும் அறிவின் வாசல், இயற்கை அழகு ஆட்சி செய்யும் ஆனந்த பூமி ஆழியார். வர்ணிக்க முடியாத வசீகரத்தோடு, கண்களை விட்டு அகலாத பசுமையின் கம்பீரத்தோடு நம்மை வரவேற்கிறது அறிவு திருக்கோயில். அறிவு திருக்கோயிலின் அழகும் அமைதியும் 1000 வினாக்களுக்கு ஆழமான விடைகளோடு வரவேற்கின்றன. இதன் வடிவமைப்பும் நிர்மாணிப்பும் கலை ரசனையும் உச்சம். சத்தமில்லா சந்தோஷ பெருவழி இந்த அறிவு திருக்கோயில் ஐயா. அட ஆமாம், அறிவு எப்படியா தெய்வமாகும்? புது கதையா இருக்கு. சரி, நானும் தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் தெருவா அலைகிறேன். எங்கு அலைந்து திரிந்தாலும் பதில் கிடைக்காது.
எங்கள் வேதாத்ரி மகரிஷி ஒருவரால் மட்டுமே விடை கூற முடியும் ஐயா. அப்படியா? யாரையா அவரு? மனித வாழ்க்கையை அன்பும் அறிவும் கைகோர்க்க வேண்டிய ஏகாந்த அனுபவம், ஆச்சரியங்களின் சங்கமம். உன்னதமான இம்மானுட வாழ்க்கை புறத்தேவையை நோக்கியே தேடலாகவே அமைந்து விடுகிறது. ஆனால் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அகத்தேடலே அவசியம். அதற்கு வழித்துணையாய் அன்பான குருவாய் நம்மோடு வாழ்ந்த ஞானிகளாய் திருமூலர், திருவள்ளுவர், தாயுமானவர், வள்ளலார் போன்றோரின் மரபு நெறி நின்று சமுதாய நலனை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக கல்வியை அருளியவர் நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். உலக மக்கள் அமைதியோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் உடல், உயிர், மனம், அறிவு, உறவு மற்றும் சமுதாயத்தை மேம்படுத்தும் ஆன்மீக கல்வியை ஜாதி, மதம், இனம், சடங்குகள் கடந்த மனவளக்கலையை வடிவமைத்தவர். உலக சமுதாய சேவா சங்கம் மூலம் அறம் தழைக்க, அன்பை பெருக்கி இன்பமாக வாழ தேவையான அனைத்து கல்விகளையும் மற்றும் யோக பயிற்சிகளையும் பாடத்திட்டமாக வடிவமைத்தவர். அது மட்டுமல்ல, கடவுள் யார் என்ற கேள்விக்கு விடையும் கண்டிருக்கிறார் ஐயா. நிஜமாவா? அப்படின்னா நான் அவரை பார்க்க முடியுமா ஐயா? வாருங்கள், என்னோடு உங்களை அழைத்து செல்கிறேன். மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும். மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும். என் பலவாரா நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன், பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். இயற்கை அழகை ரசிக்கும் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. செயற்கை மயக்கம் தெளிந்த அறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். மலரே நீ யார் என கேட்டார், மலரே நீ யார் என கேட்டாள். மறைபொருளான தெய்வமே நான், மறைபொருளான தெய்வமே நான். சிலரே அறிவாரின் உண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள், சிந்தனை செய்ய வல்லவர்கள். மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும். மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, உங்களை பார்க்க புலவர் ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன். அப்படியா? வாருங்கள் புலவரே, வாருங்கள் புலவரே. நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம் ஐயா, என்னுடைய பெயர் தருமி. நீங்க அருமையா பாடுறீங்க ஐயா. நீங்க கவிஞரா? தண்டோரா போட்டதை நீங்களும் கேட்டாச்சா? எனக்கு பரிசு கிடைச்ச மாதிரிதான். என்ன என்ன தண்டோரா செய்தி ஐயா? எதற்கு பரிசு? எவ்வளவு பரிசு தொகை? சற்று விவரமாக கூறுங்கள் பார்ப்போம். நீங்க பெரிய வீட்டுல இருக்கீங்க, நீங்க வசதியான புலவர் மாதிரி தெரியுது. அப்போ நீர் எப்படி? பார்த்தாலே தெரியலையா? என்னமோ உங்களிடம் வந்தால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று வந்தேன். கண்மூடித்தனமாக வந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். புலவரே, வெளிப்புற விஷயத்தில் கவனத்தை குறைத்து அகம் நோக்கி சிந்தனையை திருப்பினால் அகக்காட்சியாக அனைத்தையும் உணரலாம். மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல், மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்துக்குள் மனிதன். சாப்பிட்டாச்சா?
ஏப்பமா நேரத்துக்கு சாப்பிடுறவர் போல நின்னு நிதானமா பேசிட்டு இருக்கீங்க. இங்க இனிமேல் தான் ஏற்பாடே. வர்றேன். நில்லுங்கள் நில்லுங்கள் புலவரே, ஆசிரியரே, இந்த தருமியை நம் உணவு கூடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். தருமி புலவர் மிகவும் களைப்பாக தெரிகிறார். உணவு அருந்து செய்து சற்று இளைப்பாரி பின் ஓங்கார மண்டபத்தில் வந்து என்னை சந்தியுங்கள் இருவரும். வாருங்கள் புலவர் ஐயா, உணவருந்தி விட்டு வரலாம். சரி ஐயா. ஐயா, இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. பச்சை பசேலென மலை, அதன் அடிவாரத்தில் இந்த இடம் பார்க்கவே மிகவும் ரம்மியமாக உள்ளது. மனதுக்கு இதமாக இருக்கிறது. மக்கள் மிக அதிகமாக தெரிகிறார்களே, ஆனால் சந்தக்கடை மாதிரி சலசலன்னு இல்லாமல் ஆழ்ந்த அமைதியுடன் முகமலர்ச்சியுடனும் தெரிகிறார்கள். இந்த இடத்தில் வேறு என்னவெல்லாம் இருக்கிறது சொல்லுங்களேன். மகரிஷி அவர்கள் பாமர மக்களின் தத்துவ ஞானி என போற்றப்பட்டார்கள். அதனால்தான் மனவளக்கலை பயில வரும் மக்களின் எண்ணிக்கை ஆயிரம் பல்லாயிரமாய் பெருகி வருகிறார்கள். வளாகத்தை கண்ணும் கர்த்துமாய் பாதுகாக்க காவலர்கள் உள்ளார்கள். அன்றாட வாழ்வின் பரபரப்பை விட்டு விலகி நகரத்தின் சப்த பிடியிலிருந்து நகர்ந்து தன்னை உணரும் வாய்ப்புக்காக தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்தோடும் நண்பர்களுடனும் வந்து மனவளக்கலை பயிற்சி பெறுகிறார்கள். தங்கி பயிலும் அன்பர்களுக்காக அன்பு திருநிலையம், அமைதியான சகல வசதிகளுடன் அடங்கிய அறைகளும் விதவிதமாய் உள்ளன. அருட்தந்தை காட்டிய அன்பு வழியில் முழுக்க முழுக்க அர்ப்பணிப்போடும் தன்னலமில்லா பண்போடும் இன்முகத்தோடும் இயங்கி வருகிறது அருட்பணியகம் ஐயா. ஓ, அப்படியா? அதோ அது என்ன இடம் ஐயா? அங்கு மகரிஷி அவர்களின் உயர்ந்த ஞான கருத்துக்களை கொண்ட ஏராளமான புத்தகங்கள், ஒளி குறுந்தகடுகள் மக்கள் வாங்கி பயன்பெற வேதாத்திரிய பதிப்பக நிலையம் அமைந்துள்ளது. அறிவு பசியாற்ற, வாழ்க்கையை புத்துணர்வோடு புரட்ட அன்பர்களுக்காக இன்டர்நெட் வசதியுடன் ஆயிரம் மாணவர்களுக்காக தேடி தேடி சேர்த்து வைத்த புத்தகங்களை கொண்ட நவீன நூலகம், அருங்காட்சியகம். அங்கே உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்கிறார்கள். வாருங்கள். உடலை வளப்படுத்த கடினமில்லாத உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்கிறார்கள். உடற்பயிற்சி செய்வதால் சோர்வு நோய் நீங்கி உச்சி முதல் பாதம் வரை எல்லா பாகங்களும் ஆரோக்கியம் பெறுகின்றன. மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த ஹவ் டு லிவ், ஹவ் டு லவ், ஹவ் டு சர்வ் என்பதை உணர்த்தும் ஆன்மீக ஆனந்த வாழ்க்கை பாதை. மனதை ஒருநிலைப்படுத்தி தெளிவையும் விவேகத்தையும் பெறும் பயிற்சி. தவத்தினால் நம் மனம் விழிப்புணர்வில் ஒளிரும், அமைதியும் தெளிவும் கைகூடும். காயகல்ப பயிற்சி செய்வதால் உடலுக்கு புத்துணர்வு கூட்டி இளமையும் பொலிவும் தரும். உயிருக்கு ஊக்கமூட்டும் அற்புத அம்சம் காயகல்பம். படித்தவர் முதல் பாமரர் வரை பயிலக்கூடிய கலை. சினம் தவிர்த்து, கவலை ஒழித்து, ஆசை சீரமைத்து, பாவ பதிவுகளை போக்கும் பயிற்சி. எண்ணம் ஆராய்ந்து தன்னை உணரும் தன் நிகரற்ற தவ கலைதான் அகத்தாய்வு. எல்லாவித மக்களையும் ஒன்றிணைக்கும் வாழ்க்கை கல்வி மனவளக்கலை. இளைய தலைமுறையை சிறந்த குடிமக்களாய், ஆரோக்கிய சந்ததிகளாய் மாற்றும் அற்புத அறிவுக்கலை நம் மனவளக்கலை ஐயா. ஓ, அப்படியா? நூலகம் எல்லாம் இருக்கா? தமிழ் மட்டுமல்ல, ஆங்கிலமும் தெரிஞ்சு வச்சிருக்காரே. இவ்வளவு புத்தகங்கள் படித்திருக்கிறாரா? நிறைய எழுதியும் இருக்கிறாரா? இவரை பற்றி அறிய அறிய அவர் மீது மதிப்பும் மரியாதையும் கூடிக்கொண்டே போகிறது ஐயா. திருமண மண்டபம் மாதிரி பெருசா இருக்கே, என்னது அது? அங்கு ஆழியார் அறிவு திருக்கோயிலின் ஆனந்த சங்கம அரங்கம், உலக அமைதி மாநாடு, நதிநீர் இணைப்பு கருத்தரங்கம், மருத்துவ அறிவியல் கருத்தரங்கங்கள், விழிப்புணர்வு முகாம்கள், உலக அமைதி தினம், வேதாத்திரிய வேள்வி தினம், மனைவி நல வேட்பு விழா, சர்வதேச யோகா தினம், மகரிஷி ஜெயந்தி விழா என்று எத்தனையோ நல் நோக்கங்களின் கொண்டாட்டங்களின் உற்சாகம் நிறைந்த அன்பு தலம் இது. அது மட்டுமல்லாமல் காலை கதிரவன் தரிசனத்தோடு நடைப்பயிற்சிக்கு பசுமையான பரந்த புல்வெளி, குயில் பாடும் தோப்பு அனைத்தும் உள்ளது ஐயா. ஐயா, இங்கு நடைபெறும் இந்த விழாக்களில் நானும் கலந்து கொள்ளலாமா?
அறிவு திருக்கோயில் வளாகத்தில் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ மருத்துவமனைகளும் உள்ளன. அனைத்து அன்பர்களின் ஆரோக்கிய வாழ்விற்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. நீங்களும் வந்து அதில் பங்கேற்றுக் கொள்ளலாம். வாருங்கள். உணவு கூடம் வந்துவிட்டது. வாருங்கள், உணவருந்து விட்டு வரலாம். ஆஸ்பத்திரிலாம் இருக்கா? பரவாயில்லையே. இவர் சாதாரண மனிதராக தெரியவில்லை. என்னவோ இருக்கு. அதுவும் எல்லா மனிதர்களுக்கும் பயன்படுற மாதிரி தேவையானவற்றை எல்லாம் எப்படி ஐயா இவர் கொண்டு வந்தார் என்று இவரை நினைத்து பிரமிப்பாக இருக்கு. போங்க, மனசெல்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்கியா. சரி, சாப்பிடலாம் வாங்க. வாருங்கள் ஐயா, உணவருந்து விட்டு பேசலாம். இதோ அன்னதான கூடம். வாருங்கள், அமருங்கள். இங்கு வரும் ஆயிரம் அன்பர்களுக்கு சுவையான சாத்வீக உணவு அருமையாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றியுணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே. ஐயா, உணவு எப்படி இருக்கிறது? ஆஹா ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! மிக சிறப்பு ஐயா. ஐயா, இவ்வளவு பேருக்கு உணவை சுவையாக சமைத்து நேர்த்தியாக வாழ்க வளமுடன் என்று கூறி பரிமாறுகிறார்களே, எப்படி ஐயா இது சாத்தியப்படும்? அப்புறம் சாப்பிடும்போது அங்குள்ள அனைவரும் கண்களை மூடிக்கொண்டு நீங்களுமே உசு உசு என்று சத்தம் போட்டீங்களே, அது ஏன்? அதுவா, மகரிஷி அவர்கள் சித்தர் கலையான காயக்கற்ப கலையை எளிமையான பயிற்சியாக நீண்ட காலம் ஆராய்ச்சி செய்து வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். இந்த பயிற்சியை முறையாக கற்று சரியாக செய்து வந்தால் உடல் கற்ப தேகமாக மாறி உயிரை வளப்படுத்தி நீண்ட ஆயுளுடன் அமைதியும் மன நிறைவும் உண்டாகும். இப்பயிற்சியின் மூலம் மூளையின் திறனை மேலோங்க செய்து வாழ்க்கையை இனிமையாகவும் மன நிறைவாகவும் நடத்தி மகிழ்ச்சி அடையலாம். இந்த பயிற்சியில் காலை 3 நிலை, மாலையில் 3 நிலை, இரவு உறங்கும் முன் 1 முறை, உணவு சாப்பிடும் முன்னும், தண்ணீர் குடிக்கும் முன்னும், குளிப்பதற்கு முன்னும் இந்த பயிற்சியை செய்து 5 அளவு முறையும் கடைபிடித்து நம் உணவையும் நீரையும் இந்த உடலையும் தூய்மை செய்து ஆற்றல் பெருகி நம் உயிரை வளப்படுத்தும் பயிற்சி ஐயா இது. அப்படியா? இதுதான் நீங்கள் சொன்ன காயக்கற்ப பயிற்சியா? உயிரை வளப்படுத்தும் கலையை கற்பிக்கிறாரா? உணவை ஆற்றல் மிகுந்த உணவாக மாற்ற முடியுமா? வியப்பாக இருக்கிறது ஐயா. நானும் இங்கு வந்து இந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்ளலாமா ஐயா? மிக சிறப்பு ஐயா, தாராளமாக வாருங்கள். 14 வயது முதல் அனைவருக்கும் இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம். வாருங்கள் ஐயா, நம் ஓம்கார மண்டபம் செல்வோமா? சரிங்க. உணவு எவ்வாறு இருந்தது புலவரே? ஐயா, சாப்பாடு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தால் எனக்கு தெய்வம் மாதிரி தெரியுது. உங்களை வணங்குகிறேன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது கூறுங்கள், நீங்கள் என்னை தேடி வந்ததன் நோக்கம் என்னவோ? ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா? மனம் அலைபாய்ந்து பிதற்றி கொண்டு அலைந்து திரிந்து இங்கு வந்து சேர்ந்தேன். இங்கே வந்ததும் என்னிடம் ஒரு நிறைவை உணர்கிறேன் ஐயா. எனக்கு ஒரு மனைவி, 12 ராசி மண்டலங்கள் போல 12 குழந்தைகள். அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன உதவி செய்ய வேண்டும் உங்களுக்கு நான்? ஐயா, அரசுக்கு கடவுள் ஒன்றா பலவா என்று சந்தேகமாம். அதை தீர்ப்பவர்களுக்கு 1000 பொன் பரிசாம். அப்படியா? ஓ, அரசு சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டொன்று உனக்கு கிடைத்து விட்டால் பரிசு தொகை கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அடுத்த க்ஷணம் என் கையில் 1000 பொன் பரிசு. எப்படி இருக்கும்? கவலைப்படாதீர் கவலைப்படாதீர், அந்த பாட்டை நான் உனக்கு எழுதி தருகிறேன். உங்க பாட்டை என்னுடையது என்று சொல்லவா? ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டையே கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. ஏதோ வசன நடையில் எழுதுகிறேன். உழவன் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். பரவாயில்லை ஐயா, பரவாயில்லை. பரிசு வேண்டுமா இல்லையா உமக்கு? வேணுமே. உங்களுக்கு பரிசு வேண்டாமா? எமக்கு பரிசு வேண்டாம் ஐயா. நான் ஆசையை சீரமைத்தவன். மிகவும் நிறைவாகவே இருக்கிறேன். சத்தியமாக?
சத்தியமாக, நிச்சயமாக, நிச்சயமாக. உண்மையாகவா? இருந்தாலும் நம்ப முடியலை. பணம் வேண்டான்னு சொல்றவங்க பல பேரை நான் பார்த்திருக்கேன். புதுசா பாட்டு எழுதி பழகுறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்கிட்ட தர்றத சொல்றீங்க. சரி, உமது புலமையை சோதித்து பார்க்கட்டுமா? என் புலமை மீது உமக்கு சந்தேகமா? சோதித்து பாரேன், உமக்கு திறமை இருந்தால். என்ன என்ன நான் பாக்குறதுக்கு சுமாரா இருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் என் புலமை பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்போ சரி, கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்க கேட்காதீங்க, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கத்தான் தெரியும். கேளும் கேளும். சற்று பொறும். கேட்கிறேன். பிரிக்க முடியாதது அன்பும் கருணையும், பிரியக்கூடாதது நீதியும் நேர்மையும், சேர்ந்தே இருப்பது சிவமும் சக்தியும், சேராதிருப்பது அணுக்களும் அணுக்களும், சொல்லக்கூடாதது பொய்யும் புரட்டும், சொல்லக்கூடியது சத்தியமான உண்மை, பார்க்கக்கூடாதது பிறரின் குறைகளை, பார்த்து ரசிப்பது இயற்கையின் அழகை, கலையில் சிறந்தது மனவளக்கலை. மனவளக்கலை என்பது மனம், உடல், உயிர் இவற்றை வளப்படுத்துவது. உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி, உயிருக்கு காயகற்ப பயிற்சி, மனதுக்கு தியானம், தற்சோதனை. தற்சோதனைக்கு நம்ம இறைமதனையா? ஐயா, ஆசைக்கு நான், அறிவுக்கு நீர். ஐயா, ஆள விடுங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீர் புலவர் தான், நான் புலவன் இல்ல, ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் கவியை தாருங்கள், கொண்டு போய் கொடுக்கிறேன். என்ன தருகிறார்களோ அதை உம்மிடமே தந்து விடுகிறேன். நீர் பார்த்து ஏதாவது தந்தால் போதும். ஐயா, பரிசு தொகையை நீயே வைத்துக் கொள்ளும். நான் பொருள் துறையில் மிகவும் நிறைவாக இருக்கிறேன். அருள் துறையில் தான் அருளை தேடிக்கொண்டே இருக்கிறேன். நீயே வைத்துக் கொள்ளும். எல்லாமா? எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். பரவாயில்லை பரவாயில்லை, நீயே வைத்துக் கொள்ளும். அப்படியா? பரிசு வேண்டாமா? அப்ப சரி, பரிசு கொடுத்தால் சரி. வேறு ஏதாவது கொடுத்தால் என்ன செய்வது? என்னிடம் வாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்க 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 வீங்கி இருக்குன்னு காட்டவா? தெய்வீக சிரிப்பையா உம்முடையது. சரி, மறுபடி எங்க வந்து உங்களை பார்க்கலாம்? நான் ஆழியாரில் தான் எப்பொழுதும் இருப்பேன். இங்கு பயிற்சி வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீ எப்ப வேணாலும் ஆழியார்ல வந்து என்னை தாராளமாக சந்திக்கலாம். இங்கேயே இருப்பீங்களா? எங்கேயும் போயிடாதீங்க. சரி, பாட்டை கொடுங்க. பரிசு எனக்கே கிடைக்க வேண்டும். தருமி, தைரியமே ஜெயம், வெற்றி உனதே, பரிசும் உனதே. கொஞ்சம் தூரம் போயிட்டு பயந்துட்டு, ஐயோ வேண்டாம்யா, எனக்கு படி வைத்த கலக்குது, பயமா இருக்கு, நீங்களே கவியை வச்சுக்கோங்க, நான் கோழைதான், எனக்கு வேண்டாம். கோழையாக இருப்பது நல்லதல்ல. துணிவே துணை, துணிவே துணை. தெளிவான மனநிலையோடு செல்லுங்கள். பரிசு உமக்கே, பரிசு உமக்கே. கடவுள் மாதிரி உங்களை நம்பி போறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அரசவை. வாழ்க வளமுடன். தென்னவன் எங்களின் மன்னவன், பண்பின் தலைமகன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காக்கும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தனுக்கு வேந்தன், செங்கை பாண்டியன், வாழ்க வாழ்கவே. அமைச்சரே, என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் பாடலை எவரேனும் இயற்றி தந்திருக்கிறார்களா? இல்லை அரசே, இல்லை. 1000 பொன் பரிசு என்றும் அறிவித்தும் கூட இதுவரை ஒருவரும் கொண்டு வரவில்லை. வருந்துகிறேன். அரசவைக்கு தலைவராக விளங்கும் நக்கீரர், துணைக்கு கபிலர் மற்றும் பரணர் போன்ற சான்றோர்கள் இருந்த அவையில் என் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டொன்றை ஏன் எழுதவில்லை? எழுத மனம் இல்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. புலமைக்கும் திறமைக்கும் என்னிடம் நேரிடையாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுக்கள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பம் இல்லாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா? வேந்தே, பொன்னுக்கும் பொருளிற்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை.
அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக வளர்ந்து விட்டால் அதை முன்னின்று தீர்க்க வைக்க வேண்டியது முத்தமிழ் சங்கத்தை சார்ந்தது. அத்தகைய விருப்பம் உள்ளவர்கள் முன்னிற்கும் போது அரசரின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா? இத்தனை விவரம் அறிந்த மன்னவரும் பரிசுக்கு பாட்டென்று வரையறிவிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடமும் விளக்கியிருக்கலாம் அல்லவா? வென்று விட்டீர் நக்கீரரே, வென்று விட்டீர். வேந்தே, உம்மை வெல்ல எவரால் முடியும்? வெற்றி திருமகள் என்றும் உம்மையே பற்றி கொண்டிருக்கிறாள். வணக்கம் ஐயா. அரசே அரசே வேந்தே. அண்ணா, யாருங்கய்யா அரசர்? யாருக்கு சந்தேகம்? நீங்கள்தான் மன்னரா? மன சந்தேகத்தை தீர்க்க கவியோடு தருமி எனும் புலவர் அரசாங்கத்தின் வாயிலில் காத்து கொண்டு இருக்கிறார். தாங்கள் அனுமதித்தால் அவரை அழைக்கலாமா? மிக்க மகிழ்ச்சி. நக்கீரருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட வேறு ஒரு புலவரால் இச்சந்தேகம் தீர்ந்தது என்று உலகம் சொல்லட்டும். எப்படியோ எனக்குள்ளே இருக்கும் ஐயப்பாடு நீங்குகிறதா என்று பார்ப்போம். நீங்க வேண்டும், நீங்க வேண்டும். அவை நீங்கவாவது ஒரு புலவர் வர வேண்டும். ஊக்கத்திற்காகவாவது உங்களது பரிசை பெற வேண்டும். வணக்கம் அரசே வேந்தே. மன்னா, யாருங்கய்யா அரசர்? யாருக்கு சந்தேகம்? நீங்கள் தான் மன்னரா? ஐயா, அரச பெருமாள் அங்கே. வருக புலவரே, வருக வருக. உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து இவ்வுலகை வெல்லட்டும். என் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஐயா, உமது சந்தேகத்தை தீர்க்கும் கவியோடு வந்திருக்கும் தருமினான். பரிசை இன்னும் யாருக்கும் கொடுத்துடலையே. இல்லை இல்லை, படியுங்கள் பார்க்கலாம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து. கூப்பிட்டீங்களா ஐயா? இல்லை இல்லை, படியுங்கள் படியுங்கள். வரிய விட்டுட்டனே. மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை தீர்க்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். தீர்ந்தது சந்தேகம். அமருங்கள் புலவரே. அமைச்சரே, பரிசு தொகையை எடுத்து வாரும். அப்பாடி, பரிசு எனக்கா? 1000 பொண்ணு, 1000 பொண்ணு, நம்பவே முடியலையே. முதல்ல இந்த பால்காரன் கடனை தீர்க்கணும். இந்த அமைச்சரை இன்னும் காணவில்லை. அவர் பரிசை கொண்டு வருவதற்குள் வேறு யாராவது கவியோடு வந்துவிடக் கூடாதே. வருகிறார் வருகிறார், வந்து விட்டார். பொறுமை பொறுமை. தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தருமியே, நீங்கள் வாழ்க. உங்கள் புலமை வாழ்க. இந்தாருங்கள். மகிழ்ச்சி, தாருங்கள். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன், இருமையா. என்ன அவசரம்? பரிசை வாங்கிவிட்டு வருகிறேன். அதில்தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வாரும். வந்தேன். என்னையா பிரச்சனை? இந்த பாட்டை இயற்றியது நீர்தானே? சரிதான். இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். இங்கிருக்கும் அனைவருக்கும் அப்படித்தானோ? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவும். தயவு செய்து உமது கேள்விதான் என்ன? அதை சொல்லும். இந்த பாட்டு உம்முடையதுதானே? பின்ன மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன்? என்னுடையதுதான், என்னுடையதுதான், என்னுடையதே தான் ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசு பெற்று செல்லலாமே. வாங்கப்பா, அரசருக்கே புரிந்து விட்டது, உமக்கு புரியவில்லையா? மன்னா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். இவர் வேறு இடையில் கேள்வி கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன? அப்ப பரிசு இல்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்தா போல பரிசை குறைத்து கொடுங்கள், போதும். தருமியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசு அளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் முருகப்பெருமானும் அகத்தியரும் கட்டிக்காத்த இத்தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன்தான். ஓஹோ,
இங்க எல்லாமே நீர்தானா? வேடிக்கைக்கு இது இடமல்ல. விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்றுச் செல்லலாம். சரிதான் பெரியவரை, என்னையா விளக்கம்னுட்டு விஷயம் தெரியாம ஏயா உயிரை வாங்குறீங்க? உயர்வான ஒரு தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கிறேன். அடைச்ச, இதுக்குத்தான் சொல்றது புதுசா பாட்டு எழுதுறவனை நம்பி ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாதுன்னு. இப்ப கிடந்து அல்லாடுறேன். என்ன புலம்புகிறீர்? நான் எங்க புலம்புறேன், வேகுறேன் ஐயா. எதற்காக? என் சிறந்த குடும்பத்தை நினைத்து வருகிறேன். பரிசு வேண்டாம். என்ன பெரிய பரிசு? ஒன்று நிச்சயம் ஐயா, பாட்டெழுதி பெயர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள். குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். சிரிக்காதீர்கள். இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உமக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். ஒன்று நிச்சயம் ஐயா, உம்ம மாதிரி 2 பேர் இல்ல, நீர் ஒருவர் இருந்தால் போதும், உலகம் உருப்படும். அரசரிடம் சொல்லுங்கள், எனக்கு பரிசு வேண்டாம். ஐயா, புலவரே, தர்மி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாரு. எனக்கு வேணும், எனக்கு வேணும், ஆசை ஆசை. உதைக்காம விட்டானுங்களே, துரத்தி துரத்தி உதைக்கிற மாதிரியே இருக்கே. இனிமேல் நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? ஏய்யா, நீ எழுதின பாட்டு தானான்னு கேட்பாங்களே. அவமானமா போச்சே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. ஏண்டா, நீ பரம்பரை புலவன் தானே? புதுசா பாட்டு எழுதுறவனை நம்பலாமா? நம்பலாமா? ஏன் ஆசை 1000 பொன் பரிசு. ஏண்டா ஏண்டா டேய், 1000 பொண்ணை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுவ? எத்தனை நாளைக்கு காணும்? ஐயோ, இப்படி தனியா புலம்புற மாதிரி ஆயிட்டே. நான் இனிமேல் பாட்டு எழுதல. தண்டோரா போட்டா கூட காதை மூடிக்கிடுவேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். புலம்பிட்டே ஆளியார் வந்துட்ட. புலவரே, புலவரே, என்ன பரிசை வென்று விட்டீரா? மகிழ்ச்சி தானே உமக்கு? அடி கொடுக்காத ஒண்ணுதான் குறை. நீ என்ன உளறுகிறீர்? அரசவையில் நடந்ததை தெளிவாக கூறு. அவையில் உமது பாட்டில் குற்றம் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள். என் பாட்டில் குற்றமா? ஒரு காலம் இருக்காது. பல வருடம் தவம் செய்து அகக்காட்சியாக கண்ட சத்தியமான உண்மை இது. எவர் குற்றம் கூறினார்? பேசும்போது மட்டும் நல்ல இலக்கணமா பேசுங்க. பாட்டு எழுதும் போது கோட்டை விட்டுருங்க. அங்க ஒரு பாட்டன் இருக்கான், அவன் தான் பாட்டில் குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படியா? சரி, வா என்னோட அரசவைக்கு. விளக்கத்தை கூறி பரிசை பெற்று தருகிறேன். மறுபடியுமா? எனக்கு பரிசு வேண்டாம், ஆள விடும். தருமி, வா என்னோட அரசவைக்கு. அரசவை? இப்புலவன் கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கூறியவர் யாரோ? குற்றம் கூறியவன் நான் தான், நக்கீரன். பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். ஓ, அப்படியா? தருமி கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் தான் ஏற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, அப்படியா? பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க இத்தருமையின் வறுமையை போக்குவதற்காக இக்கவியை நானே இயற்றி கொடுத்தேன். இதில் என்ன தவறு? எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டில் பிழை இருக்காது என்ற அர்த்தமா? அதை பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? கூறும், கூறி பாரும். என் பாட்டில் என்ன குற்றம் கண்டீர்? சொற்குற்றமா, பொருள் குற்றமா? சொல்லிற் குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில்தான் குற்றம் இருக்கிறது. எங்கே நீர் இயற்றிய கவியை சொல்லும். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதுவே என் கவி. உமது கவியின் உட்பொருள்? ஆதி எனும் பரம்பொருள். ஆதி என்பது அனாதி, பூரணம், தொடக்கம்.
எல்லா பொருட்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் துவக்கம், தோற்றமும் முடிவும் இல்லாமல் காலம் என்ற ஒரு நிலையில் சுழற்சியில் இருப்பது என்று பொருள். எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. பரம் என்பதோ மிகச் சிறியது என்று கொள்ளலாம். எதிலொன்றை நாம் சிறியது என்கின்றோமோ அதிலும் சிறியது. அணுவிற்கு அணுவாய் என்பார்கள். எந்த ஒன்று பெரியதோ அதிலும் பெரியது, அப்பாலுக்கு அப்பாலாய். அணுவை விட சிறியது, பிரபஞ்சத்தை விட பெரியது, அதுதான் சுத்த வெளி. அது மட்டுமல்ல, வான்மண்டலத்தை எண்ணும் பொழுது சூரிய குடும்பமும் கோடான கோடி நட்சத்திரங்கள், அண்டங்கள், இதனை தாங்கி நிற்கும் பரவெளி. இது புலன்களால் காண முடியாது, மெய்யுணர்வால் மட்டுமே உணர முடியும். எந்த கருவியை கொண்டும் அளக்க முடியாது. இறைநிலையின் இயல்பு என்னன்னா, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் எழுச்சி பெற்ற நிலையில் அதுவே மெய் எழுச்சி பெற்று, சூழ்ந்தழுத்தும் சக்தி மற்றும் தன்னிருக்க சக்தி இவை இரண்டும் கூடி இறை மடிப்பு ஏற்பட்டு, பின் திணிவுடன் துகள்களும் ஏற்பட்டு இறை துகள்கள் உருவாகியது. இதிலிருந்து அணுக்கள் வந்தன. அணுக்கள் கூடி மூலகங்கள் பலவாகின. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அண்ட சராசரமாக உருவெடுத்தது. நாம் வாழும் பூமியும் இதில் அடங்கும். பஞ்சபூதங்களாகிய ஆகாசம், நெருப்பு, காற்று, நீர், நிலம் அனைத்தும் இறைத்துகளின் கூட்டு. தாவரம், புழு, பூச்சி, பறவை, விலங்கு முதல் மனிதன் வரை பரிணாம தொடராக வந்தது. பகுத்தறிவுள்ள மனிதனோ தன்னை உணர்ந்து, இறைவனையும் உணர்ந்து, மற்றவர்களுக்கு தொண்டாற்றி இன்பமாக வாழ வேண்டும் என்பதே இக்கவியின் கருத்து. இந்த கவியில் இருந்து நமது அரசுக்கு சொல்லும் முடிவான கருத்து, இறைவன் என்பவன் ஒருவனே. அவன் பலவாறாக தன்மாற்றம் அடைந்து உள்ளான். உதாரணமாக இவ்வுலகில் நீரை எடுத்துக்கொள்வோம். அது ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு மூலக்கூறு. நீரை பற்றி, நீரின் சுழற்சியை சொல்லி உங்களுக்கு இதை தெளிவாக விளக்க முயற்சிக்கிறேன். ஒரு உயர்ந்த மலைப்பகுதியிலிருந்து தூய்மையான நீர்வீழ்ச்சியாக இந்த நீர் நிலத்திற்கு வருகிறது. அந்த நீர் எப்படி இருக்கும்? பல மூலிகையின் மனத்தை தாங்கி வரும். அது பின் ஆறாக பெருக்கெடுத்து ஊர்களில் பாயும் பொழுது பலரின் நீர் தேவைகளை குடிநீராகவும் மாறும், பூர்த்தி செய்கிறது. விவசாய நிலங்களில் கால்வாயாக ஓடி பாசனத்திற்கும் பயன்படும். நிலத்தடி நீரோ குடிநீராகவும் பயன்படுகிறது. ஊற்று நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆறு ஊருக்கு வெளியே பல தொழிற்சாலை கழிவுகளையும் தன்னகத்தே பெற்றுக்கொண்டு அசுத்த நீராகி பின் கடைசியாக கடலை சென்றடைகிறது. கடல் நீரோடு கலந்த பின் கடல் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மழை மேகமாகி தூய மழை நீராக மீண்டும் இந்த பூமியை வந்தடைகிறது. அருவி நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர், மழை நீர் அனைத்தும் நீர்தானே. அதன் மூலக்கூறு என்ன? H2O தானே. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தானே. அதே போல்தான் நாம் அனைவரின் மூலமும் சுத்த வெளியாகிய இந்த இறைநிலையே. நாம் பலவாறாக மாற்றமடைந்துள்ளோம் நீரை போல. நக்கீரரே, ஒரு கவியை சொல்லி உங்களுக்கு விளக்குகிறேன். என் தந்தை இதை எனக்கு 7 வயதில் சொல்லிக் கொடுத்தார். ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே ஒற்று பார்த்தாள், கருவிடமே வித்து முதல் உலகமாச்சு, கதிரவனால் அனைத்துலகம் விளங்க காணும், உருவான நட்சத்திரம் 27 உள்ளபடி நடக்குமல்லால் வேறே இல்லை, பரிமளமே திருவள்ளியே நீ வாழும் பார்த்த சாரதியை பணுகுவாயே. இறைவன் என்பவன் ஒருவனே பலவாறாக உள்ளான் என்பதே அரசுக்கு நான் கூறும் விளக்கம். நக்கீரரே, இப்பொழுது புரிந்ததா உமக்கு? ஒரு காலம் இருக்க முடியாது. பிறப்பிலிருந்து ஒரு மனிதன் தெய்வம் என்று எதை ஏற்றுக்கொண்டும் வணங்கிக் கொண்டும் இருக்கிறானோ அதைதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள இயலுமே தவிர நீங்கள் சொல்வதை ஏற்க இயலாது. என் பெற்றோரும் அவர்களுடைய முன்னோர்களும் சிவம், சக்தி, விநாயகன், முருகன் என்று வணங்கிக் கொண்டு இருப்பது பொய்யாகுமா? முற்றிலும் உண்மை ஐயா, முற்றிலும் உண்மை. இதுகாரும் இப்பிரபஞ்சத்தில் வாழ்ந்த முனிவர்கள் பல காலம் காட்டில் தவம் செய்து பெற்ற இறை உணர்வை
மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த சிலைகளை வடித்தார்கள். இதுதான் விநாயகர், முருகர், சக்தி, சிவம் எல்லாமே. விநாயகர் என்பது 5 கரத்தனை ஆணை முகத்தனை என்று தொடங்கும் பாடலிலேயே இதற்கு விளக்கம் இருக்கிறது. இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேளுங்கள். விண்ணிலிருந்து வெளியேறும் காந்த ஆற்றலாக உள்ள இறைத்துகள்கள் மீண்டும் இறைநிலையை அடையும் பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளே பஞ்ச தன்மாத்திரைகள். அவை அழுத்தம், ஒளி, சுவை, மனமாகும். பஞ்சபூதங்களில் அவை விண்ணில் அழுத்தமாகவும், காற்றில் ஒளியாகவும், சவுண்டு அழுத்த காற்றில் நெருப்பாகவும், ஒளியாகவும், நீரில் சுவையாகவும், கெட்டிப்பொருளில் மனமாகவும் தன்மாற்றம் அடைகிறது. பஞ்சபூத தத்துவம் இதுவே விநாயகர் தத்துவம். முருகர் தத்துவம் இது காந்த தத்துவம். கந்தன், முருகனுக்கு இன்னொரு பேரு கந்தன். காந்தம் என்ற வார்த்தை தான் கந்தனாக மாறியது. இறை நிலையின் இறுக்க ஆற்றலோடு இறை துகள்களின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் சேரும் போது நம்மால் உகிக்க முடியாத அளவிற்கு பேராற்றலாக மாறுகிறது. இதனை தான் காந்தம் என்கின்றோம். இந்த காந்தம் மனித உடலில் ஜீவகாந்தமாக செயல்படுகிறது. உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருள் அன்றோ முருகா என்று சொல்வதும் இதுதான். அடுத்து பராசக்தி. நாம் வாழும் இந்த பூமி, சூரியன், சந்திரன் அடங்கிய சூரிய குடும்பம், 12 ராசி மண்டலம், இவை அனைத்தும் அடங்கிய நாம் காணும் இந்த பிரபஞ்சம் பேரியக்க மண்டலம். இதைத்தான் நான் சக்திகளம் என்கின்றேன். இதுவே சக்தி வழிபாடாக பராசக்தி, ஆதிபராசக்தி, 1000 கரத்தால் 1000 கண்ணுடையாள் என்று நாம் வணங்குகின்றோம். அடுத்து சிவம். சிவனேன்னு இருக்கும் வெட்டவெளிதான் சுத்தவெளி. இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இதுதான் ஈசனின் நிலை. நடராஜர் கோயிலில் சிவன் என்று ஒரு இருட்டு அறையை திறந்து காண்பிக்கிறார்கள் அல்லவா? இந்த பேரியக்க மண்டலத்தையே தாங்கி நிற்கும் பரவெளி அனாதி நிலை. இதுவே ஆதி நிலை. இது எத்தகைய தன்மை உடையதென்றால் பேராற்றல், பேரறிவு உடையது. இதையே ஆதி எனும் பரம்பொருள் என்று என் கவியில் கூறியிருக்கின்றேன். நக்கீரரே, இப்பொழுது தெளிவாக புரிகிறதல்லவா? நீங்கள் கூறுவதை பார்த்தால் செடி, கொடி, மலை, மனிதன், விலங்குகள் அனைத்தும் ஒன்று என்று சொல்வீர்கள் போல் தெரிகிறதே. நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக. இவை எல்லாமே ஒன்றுதான். சரி, நான் உன் வழிக்கே வருகிறேன். உன் மூலமாகவே இதை ஒத்துக்கொள்ள வைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் யார் மூலமாக இவ்வுலகத்திற்கு வந்தீர்கள்? என் பெற்றோர்கள் மூலமாக. அவர்கள் யார் மூலமாக இங்கு வந்தார்கள்? அவர்கள் பெற்றோர்கள் மூலமாக. அவர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து. இப்படி உங்க தாத்தா, பாட்டி, அப்படி பல தலைமுறைகளை கடந்து பின்னோக்கி சென்று பார்த்தால் ஒரு ஆண், ஒரு பெண் என்று முடியும் அல்லவா? அவர்களுக்கும் முதலாக ஒரு ஆதி மனிதன் இருந்திருக்க கூடும். இந்த ஆதி மனிதன் எங்கிருந்து வந்திருப்பான் என்றால் விலங்கினத்தை சேர்ந்த மனித குரங்குகளிலிருந்துதான் ஆதி மனிதன் வந்திருக்க கூடும். ஆதி மனிதனுக்கும் விலங்குகளும் மனிதர்களும் மேமல்ஸ் என்ற பாலூட்டி வகையை சேர்ந்தது. குட்டி போட்டு பால் கொடுக்கும் இனத்தை சேர்ந்தது என்று அறிவியல் கூறுகிறது. இதுவே விலங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்பதற்கு அறிவியல் பூர்வமான சாட்சியாகும். இப்பொழுது இந்த விலங்குகள்ல பறவைகளும் 5 அறிவு உடையது. இந்த 5 அறிவு உடையவை எங்கிருந்து வந்திருக்க கூடும்னு பாத்தீங்கன்னா 4 அறிவு உள்ள நண்டு, தும்பி இந்த இனத்துல இருந்து தான் வந்திருக்க தோணும். இந்த 4 அறிவுள்ளவை 3 அறிவுள்ள எறும்பு, கரையான் போன்ற பூச்சி இனத்திலிருந்து வந்திருக்க கூடும். இவைகள் 2 அறிவுள்ள சிப்பி இனத்தை இதிலிருந்து பரிணமித்திருக்க முடியும். இந்த 2 அறிவு 1 அறிவுள்ள தாவர இனத்திலிருந்து தான் வந்திருக்க முடியும். நாம் பார்க்கும் புல், மரம், செடி, கொடி இவை அனைத்துமே இதில் அடங்கும். இந்த தாவரங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும்? பஞ்சபூதங்களின் கூட்டுதான் இவை. இந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்தது என்றால் இறை துகள்களிலிருந்து தான் இவை வந்திருக்க முடியும். இதுவே பரிணாம தத்துவம். நீயும் நானும் ஆதி எனும் சுத்த வெளியிலிருந்து தான் பல பரிணாமங்களை கடந்து மனிதனாக பிறந்திருக்கிறோம். ஆனாலும் விலங்கினத்திலிருந்து தோன்றியதால் விலங்கின பதிவுகளோடு பிறந்திருக்கிறோம். அதனால்தான் பேராசை, கோபம், வஞ்சம், பொறாமை, கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற 6 குணங்களோடு பிறந்திருக்கிறோம்.
இதன் விளைவுதான் பஞ்ச மகாபாதகமான பொய், கொலை, சூது, களவு, முறையற்ற உறவு முறை போன்றவைகள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நாம் செய்யும் செயல்கள் பாவப்பதிவுகள் பெற்று துன்பத்தில் சிக்கி தவிக்கும் அவல நிலை. மனதை ஆன்மீக பாதைக்கு திருப்பி ஒழுக்கமாக வாழ்ந்து பிறர் துன்பம் போக்கும் செயல் செய்தால் அமைதியோடு இன்பமாக வாழலாம். கர்ம வினைகளை எல்லாம் பல பிறவிகள் எடுத்து கழித்து கழித்து பின் தூய ஆன்மாவாகி இறைநிலையாகிய சுத்த வெளியை அடையலாம். இதுவே மனிதனின் நோக்கம். நக்கீரரே, இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும் என நினைக்கிறேன். மகரிஷி அவர்களே, என் சந்தேகம் தீர்ந்தது. நீங்கள் சொல்லியபடி இறைநிலை ஒன்றே என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அரசே, 1000 பொற்காசுகள் பரிசை தர்மிக்கே வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நான் நிறைவு பெற்றேன், இன்று நான் நிறைவு பெற்றேன், இறைவா நின்றேன் நடந்தேன் உனை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பலவிடங்கள் சிந்தனை விரிந்த பின் இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இறைவெளி காட்சியாக எல்லோரும் கண்ணால் கண்டும் மறைவாக உள்ளாய் நீ என்று, இறைவெளி காட்சியாக எல்லோரும் கண்ணால் கண்டும் மறைவாக உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாய் சோதிரம் பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. இன்று நான் நிறைவு பெற்றேன், இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். அன்பர்களே வாரி, அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற. அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி, அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற. அன்பர்களே வாரி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நிறைய விட்டாங்க அம்மா. வாழ்க வளமுடன். சாரி. மிக்க மகிழ்ச்சி நக்கீரரே, எனக்கும் அனைத்து சந்தேகம் தீர்ந்தது. நன்றி மகரிஷி அவர்களே. உங்கள் விருப்பப்படியே இந்த தர்மிக்கு இந்த பரிசு தொகையை அளித்து விடுகிறேன். வேதாத்ரி மகரிஷியே, உங்களுக்கு ஏதேனும் விருப்பம் உள்ளதா? உலக சமாதானமே என் நோக்கம். மெய்விளக்க தவமுறை மற்றும் வாழ்க்கை முறை இவைகள் இரண்டும் சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், விஞ்ஞானிகள் அனைவருக்கும் பரவ வேண்டும். அதன் விளைவாக பொருளாதாரத்துறை, அரசியல் துறை, கல்வித்துறை எல்லாவற்றிலும் ஒரு முழு மலர்ச்சியும் சீர்திருத்தமும் உண்டாகும். அப்பொழுதுதான் உலகில் தனி மனிதன் வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நிலையான சமாதானம் அமையும். இதுவே இந்த உலக நலத்தொண்டன் வேதாத்ரியின் கனவு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்படியே ஆகட்டும் மகரிஷி அவர்களே. உங்கள் கண்ணோட்டம் புதிதாக இருக்கிறது. இதுவரை நாங்கள் யாரும் இவ்வாறு சிந்தித்ததே இல்லை. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இன்று முதற்கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் பள்ளி கல்லூரிகளிலும் இந்த பயிற்சியை கற்று ஆன்ம தூய்மை பெறுவதற்கு அரசராகி நான் ஆணையிடுகின்றேன். மகரிஷியின் மேன்மையை உணர்ந்து மனவளக்கலையை பொது மக்களுக்கும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளிலும் கற்பிக்க உத்தரவு
பிறப்பித்த மன்னா நீர் வாழ்க, உமது குளம் வாழ்க, உமது கொற்றம் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிவஸ்ரீயம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக மிக சிறப்பு. 1 மணி நேரம் நாடகம் போனதே தெரிலமா. உண்மையில எல்லாருமே ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமூலர் குழுல இருந்து அருத்தந்தை அப்படி நம்ம பார்த்து பேசினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணாங்க. அருத்தந்தை என்ன கொண்டு சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறது அவ்வளவு தெளிவா, அதுக்கு ஒரு நீர் ஒரு அடையாளம் சொன்னாங்க பாருங்களேன். இப்போ மழை பெஞ்சு தண்ணி வருது, அது வர்ற வழியெல்லாம் எல்லா அழுக்கு எல்லாமே சேர்ந்துதான் போய் அது கடலோட கலக்குது. அப்ப நம்ம வந்த மூலம் சுத்தவெளியில இருந்து நல்லாதான் வந்தோம். ஓரறிவு வரை எந்த பதிவும் இல்லை. ஆனா 2வது அறிவா வந்ததுல இருந்தே அதுக்குள்ளது என்ன இருக்கு, பரித்துண்ணல், அந்த என்னென்ன பதிவுகள் இருக்கோ விலங்கின பதிவுகள், அதோடு எல்லாம் வந்துதான் 6வது அறிவா மனிதனா வந்திருக்கிறோம். அப்ப மனிதன் கிட்ட அந்த பதிவுகள் இருக்கிறதுனாலதான் அவன் இறைவனை உணர முடியல. இந்த பதிவுகளை நம்ம கழிச்சா நாமளேதான் இறைவன் நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறதையும் அத விளக்கம் கொடுத்த விதமும் அவங்களோட, அதாவது அந்த காலத்துல திருவிளையாடல்னா ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும். சிவாஜி, நாகேஷ் அப்படின்னு அந்த குரலும், அந்த நக்கீரரா வந்தவங்களும் சரி, தருமி எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. நமக்கு அந்த கருத்தையும் தெளிவா, இன்னுமே நாம கூட இவ்வளவு ஞான மார்க்கத்துக்குள்ள வந்து நமக்குள்ளேயும் இன்னும் சில பேருக்கு தெளிவு இல்லை. இன்னும் கோயில போயும் வேண்டாங்க, அங்கேயும் வேதனைப்படுறாங்க, இங்கேயும் வந்து தவம் பண்றோம். தெளிவான ஒரு முடிவு, சுத்தவெளிதான் நம்மளுக்கு ஆதி, அதாவது இதெல்லாம் தாங்கக்கூடிய ஒன்றுதான் சுத்தவெளிதான் அப்படிங்கிறத தெளிவா உணர்ந்து நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதற்குள்ள விளைவு நமக்குள்ள இருக்குங்கிறத உணர்ந்து, அதாவது நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடல் நல்லா இருக்கும். அதே மாதிரி இறைவன் என்ன அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த கிறிஸ்டின்ல அததான் அவங்க என்ன சொல்றாங்க, பிதா அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம்ஸ்ல அததான் அல்லா அப்படிங்கிறாங்க. ஹிந்துஸ்ல அததான் பிரம்ம பரமசிவன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாமே அவங்க தெளிவா கொடுத்தாங்க. பஞ்சபூதங்கள் தான் விநாயகர், 6வது காந்தம் தான் முருகர், சிவன் தான் சுத்தவெளி, அந்த 1000 அதாவது விண்கள், அதுக்குதான் அவங்க தெளிவா சொன்னாங்க பாருங்க. சக்தி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அவ்வளவு தெளிவா கொடுத்தாங்க. நிறைய பேர் சாட்ல கமெண்ட் போட்டுட்டே இருந்தீங்க, ரொம்ப சிறப்பு. இதுதான் உங்களை நீங்க ஊக்குவிக்கிறது. இப்போ நீங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவங்களோட பிரசன்டேஷன் எப்படி இருக்குங்கிறத ஹேண்ட் ரைஸ் பண்ணியும் நீங்க அதை சொல்லலாம். அந்த அவங்களோட, ஏன்னா இதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ஊக்குவிப்பு. ஏன்னா ஒரு குழுலையும் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அந்த இதுக்கு நீங்க கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாருமே அவங்கள எல்லாரையும் வாழ்த்தலாம். தெளிவா இறைவன் ஒருவனே அப்படிங்கிறதுக்கு பிருந்தா சிவாமா வேதாத்ரி மகரிஷியா வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 இனி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அப்புறம் அரசரா வரும்போதும் அந்த ராணி பாட்டு பாடி அவங்களுக்குள்ள எனக்கு ஒரு நாள் நான் ஒரு கடவுளை கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு புரட்டாசி மாசம் நான் கறி சாப்பிட மாட்டேன், அதுக்கப்புறம் நான் எல்லாம் சாப்பிட்டுருவேன். என்னைக்கு எதை சாப்பிட்டாலும் அது பாவப்பதிவு தான், செயல் விளைவுதான் அப்படிங்கிறத உணராம எனக்கு அதுதான் பழக்கம்னு நக்கீரர் சொன்ன வாதமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் அப்படித்தானே இருந்திருக்கிறேன் விநாயகர் இதுன்னதுக்கு அருத்தந்தையோட அந்த விளக்கமும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த அரசரா நடிச்ச பிரேமாவதி அம்மாவுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன்ற வாழ்த்துக்களும். அரசியா நடிச்ச ரேகா அம்மா, அவங்களும் ஆரம்பத்திலே அந்த பாடலோட ஆரம்பிச்சாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நக்கீரரா யாழினி அம்மா, உங்க குரலே ரொம்ப சிறப்பு, கணீர் குரல், ரொம்ப 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 வாழ்த்துக்கள் அம்மா. அந்த கேள்வி நீங்க கேட்டதும் பதில் கொடுத்ததும் ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். தருமையா இசைக்கிராணி அம்மா, ஒரு புலவர், எனக்கு 12 குழந்தைகள், எனக்கு கஷ்டம் தீரணும், 1000 பொற்காசு எனக்கே அப்படின்னு அவங்க வாதிட்ட வாதம், அதுவும் குரு கூட அவங்க சொன்ன விதம், இசைக்கிராணி அம்மா ரொம்ப சிறப்புமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மகரிஷி பிருந்தா சிவா அம்மா, அப்படியே நாங்க உங்களை குருவாதான் பார்த்தோம். உங்களோட ஒரு கருத்துக்கள் நீங்க சொல்லும் போதும் அது குரு இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத நாங்க அப்படியே உணர்ந்தோம்மா. ரொம்ப 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 வாழ்த்துக்கள் பிருந்தா சிவா அம்மாவுக்கு. ஆசிரியரா ஜமுனா ராணி அம்மா, அப்படியே ஆழியாரையே கொண்டு வந்துட்டீங்கம்மா. அப்படியே உணவு சாப்பிட்றதுக்கு ஹாலு, நம்ம கிளாஸ் நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்தீங்க எங்க கண் முன்னாடி. அருத்தந்தை வாழ்ந்த டைம்ல அருத்தந்தை அப்படியே மலரே மலரே பாட்டு பாடும்போது நீங்க அவங்க அழைச்சிட்டு போன விதமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்மா. ஜமுனா ராணி அம்மா ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.
காவலாளி ஸ்ரீதேவி அம்மா தண்டரா அடிப்பவராக. ரொம்ப சிறப்புமா, வாழ்க வளமுடன். தண்டரா அடிச்சுக்கிட்டே 1000 பொற்காசு. அதாவது ஒரு நாடகம் அப்படிங்கிறது சினிமால எல்லாம் இப்ப நம்ம டிவில எல்லாம் பார்த்தா அது படத்தோட பாக்குறோம். ஆனா நீங்க ஆடியோலயே அந்த ஒரு கருத்தை கொண்டு வந்தீங்க. உண்மையிலே திருமூலர் வந்து சிறப்பா சொல்லுவாங்க. அதாவது சித்தர்களையே நல்ல உயர்ந்த சித்தரா திருமூலர் சொல்லுவாங்க. அத மாதிரி திருமூலர் குழு ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. உங்களோட கூட்டு முயற்சிக்கு கொடானு கொடி நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கேட்ட அனைவருக்குமே கொஞ்சம் குழப்பம் இருந்தா கூட ரொம்ப தெளிவா உணர்ந்திருப்பாங்க. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். திருமூலர் குழுவில் உள்ள அனைவரும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். விஜயாமா, நீங்க எல்லாம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிருங்க. அவங்க எல்லாரும் கமெண்ட் கொடுக்கறவங்க அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி என்னன்னு சொல்லுவாங்க. இதுதான் அடுத்த கட்டமா கொண்டு போறதுக்கும் ஒரு உறுதுணையா இருக்கும். விஜயாமாக்கு இந்த கோஹோஸ்ட் கொடுத்துறேன். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். டவுன் பண்ணிருங்க. வாழ்க வளமுடன். லதாமா சாரி சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மன்னிக்கணும், முதல்ல என்னுடைய ஸ்டார்டிங்ல இருந்து உள்ள இருக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு எங்க ஏரியால சடவுன் அப்படிங்கறங்காட்டிக்கு இயற்கை வந்து கொஞ்ச நேரம் அமைதி காக்க வச்சிருச்சு. நிறைவுமா, ரொம்ப சந்தோஷம். இறை சாதனை மார்க்கத்தில ஒரு மீண்டும் திருவிளையாடலா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட காலையில இருந்து இருந்தோம் நானு. ஆனா வந்து சிறப்பா இருந்துச்சு. ரொம்பவுமே அருமை அருமை அருமை. என் குழந்தை கூட கேட்டாங்க, என்னது நம்ம இதுல எல்லாமே தத்துவமா எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க, நாடகமா பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. யாழினி அம்மா வந்து அந்த கடைசியா அந்த பாடலை ஏற்றும் போது நிஜமாவே வந்து திருவிளையாடல் பாடல்ல எப்படி ஒரு பாடுவாங்களோ அதே மாதிரி ஒரு குரல் வளம் அவங்களுக்கு இருந்தது. பிருந்தா சிவா அம்மா வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி ஐயாவாவே ஒரு நிமிஷம் உங்களை நிஜமாவே அம்மா சொன்ன மாதிரி நாங்க அந்த நிலையில தான் நிறுத்தி பார்த்தோம். எல்லாருமே அற்புதமா அந்த தனக்கே உரிய பாணியில அழகா வேதாத்திரிய கருத்துக்களை அழகா கொண்டு போனீங்க. இந்த நேரத்துல மதன்குமார் ஐயா இருந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஆனந்தப்பட்டிருப்பாங்க. திரும்ப வந்து யூடியூப்ல ஐயா கேட்கதான் போறாங்க. நிறைவுமா, ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். திருமூலர் அணி மிக மிக அற்புதமா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கீங்க. இந்த 1 month தான் நீங்க போட்டிருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. அதுக்கான பலன் வந்து 100% உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதான் நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இறைவன் ஒன்றுதான், ஆதி ஒன்றுதான் அப்படின்னு அந்த ஆதி எனும் பரம்பொருள் பாடல்ல அழகா விளக்கம் கொடுத்திருந்தீங்க. ஒன்றுமில்லாத ஒன்றுதான் நம்ம எல்லாரையுமே இயக்கிட்டு இருக்கு. இறை சாதனை மார்க்கத்து மூலியமா நம்ம எல்லாமே உலகம் முழுவதும் நம்ம இந்த வேதாத்திரியம் போயிட்டு இருக்கு. இந்த நாடகம் மூலியமாகவும் இன்னும் பல கோடி மக்களுக்கு இந்த வேதாத்திரியம் போகும்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அனைவருக்கும். சாட்ல யாரு போடுறதா இருந்தாலும் சாட்லயும் போடுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. வாழ்த்துக்கள்மா. விஜயாமா. அம்மா வாழ்க வளமுடன்மா. இதுல கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் எதுவும் வராதானங்கம்மா? கொஸ்டின் ஆன்சர் இல்லம்மா, இப்ப அவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. அட்மிட் கொடுங்க, அவங்க இந்த நாடகத்தை பத்தி சொல்லுவாங்க. ஜமுனா ராணி அம்மா. அம்மா எல்லாரையும் ஹேண்ட் எல்லாரும் ரஞ்சனி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குது, நீங்க பேசுங்கம்மா. அருமை அருமைங்கம்மா. ரொம்ப நாங்க எதிர்பார்ப்போட அம்மா சொன்ன மாதிரி, லதாமா சொன்ன மாதிரி எதிர்பார்ப்போட தான் இருந்தோம். அந்த எதிர்பார்ப்புக்கு பல மடங்கு நீங்க இது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களோட வசனங்கள் எல்லாம் அந்த நீங்க சொன்ன ஒவ்வொரு வசனங்களும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த குழுவினருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அருமையான கருத்துக்களை மக்களிடையே கொண்டு வர்ற மாதிரி செஞ்சிருந்தீங்க. எல்லாரும்
எல்லா பார்ட்டுமே அரசராகட்டும், நக்கீரர் ஆகட்டும், ஒவ்வொருத்தருமே அப்படியே சினிமாவுல எப்படி வசனத்தை கேட்போமோ அதே மாதிரி அந்த முக பாவனையும் கூட நாங்க கற்பனை பண்ற அளவுக்கு இருந்துச்சு. அவங்க அந்த நக்கீரர் கோவமா பேசுற மாதிரியே அந்த முக பாவனை கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையா சிறப்புமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது நம்ம இறைசாதனை மார்க்கத்துல சித்தர்கள் குழுவா பிரிச்சு கொடுத்தாங்க. அதனோட பிரதிபலன் இதுல நல்லா தெரியுது. அதாவது எல்லாரும் ட்ரெயின் அப் ஆகிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்கிற திறமைகள் அப்படியே எப்படி வெளிப்படுத்துது அப்படிங்கிறது அந்த சித்தர்குழு பிரிச்சதுல இருந்தோட பயன் இந்த நாடகத்துல ரொம்ப சிறப்பா தெரியுதுங்கம்மா. இந்த சித்தர்குழு அவங்க அம்மா சொன்ன மாதிரி திருமூலர் தான் ரொம்ப முதன்மையானவர். அதனால உங்களுக்கு முதன்மையான இது கிடைச்சிருக்கு. அருமையா பண்ணியிருக்கீங்க எல்லாரும். அதாவது குழுவா இருந்து எவ்வளவு சிரமப்பட்டு இதை தயாரிச்சிருக்கிறீங்கன்றது ரொம்ப நல்லா தெரியுதுமா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அடுத்து என்ன வரும்? அடுத்து அந்த கவிதைகளோட விளக்கங்கள் சொன்ன விதமும் அதை நீங்க இறைவன் ஒன்றுதான் அப்படிங்கிற நீங்க நிரூபிச்ச விதமும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நிறைய டவுட், அதாவது நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது கூட தீர்வு கொடுக்குற மாதிரி ரொம்ப ஆணித்தரமா அடிச்சு சொன்னது சூப்பரா இருந்துச்சுமா. அந்த அந்த நிகழ்வு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இறைசாதனை மார்க்கம் தான். இறைசாதனை மார்க்கத்தை இன்னும் நல்லா கொண்டு போகணும். சிவஸ்ரீ அம்மா, மாலதி அம்மா எல்லாம் சேர்ந்து அந்த இது இப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகணும்னு கொண்டு போறதுனோட விளைவு இவ்வளவு ஒரு அருமையான நாடகத்தை நடத்தி கொடுத்திருக்குது. மிக்க சந்தோஷம்மா. இது மாதிரி இன்னும் நிறைய பல நாடகங்களையும் தயாரிப்புகளையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கைகோர்த்து அதை செய்வோம். வாழ்க வளமுடன். இன்னும் பேச நிறைய இருக்கு, இருந்தாலும் பின்னாடி இருக்கிறவங்களும் பேசணும், அதனால நான் குறைச்சிக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லா இறையருக்கும் மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுபத்ரா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருவிளையாடல் ரிட்டர்ன்ஸ் நாடகத்தில் பயணம் செய்த அனைத்து திருமூலர் குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். அருமையோ அருமை. நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு தான் இப்ப இந்த நாடகத்தை அப்படியே 1 மணி நேரம் கவனமா கேட்டுட்டு இருந்தேன். என் முகத்துல அப்ப ஆரம்பிக்கும் போது உருவான அந்த சிரிப்பு, ஸ்மைல் அப்படியே கடைசி வரைக்கும் என் வாய் அப்படியே சிரிப்பிலேயே இருந்தது. அந்த நாடகம் நடக்க நடக்க அந்த திருவிளையாடல் படத்துல வர்ற அந்த கேரக்டர் மனசுக்குள்ள அப்படியே வருது. அதே போல ஆழியாரை பத்தி பேசும்போதும் அந்த ஆழியாருக்குள்ள நாம இருக்கிற மாதிரி போயிட்டு வந்ததெல்லாம் எல்லாமே அப்படியே கற்பனையில அப்படியே வருது. அப்படியே ரியலிஸ்டிக்கா இருந்தது. வீடியோ இல்லாமலேயே எப்படி ஆடியோல இந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு உணர்வை கொண்டு வர முடியும்ன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மிக மிக அருமை. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக BKR அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இன்றைய நாடகம் மிக 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 சிறப்பு. நம்ம ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் 22 நிமிஷம் கேட்டோம். அதையே 2 வாரம் போட்டிருந்தாங்க. 2 வாரம் கேட்டதுல ஒரு சலிப்பே இல்லாம அவ்வளவு ஒரு அருமையா இருந்தது. அதை இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 மணி நேரம் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா. அம்மா சொன்ன மாதிரி அதை கேட்க உண்மையிலேயே ரொம்ப நேர்ல பார்த்த மாதிரி ஒரு சினிமா பார்த்தா எப்படி இருக்கு அந்த காட்சியை தத்ரூபமா நேர்ல கொண்டு வந்துட்டாங்க. பிருந்தா அம்மா அந்த விளக்கத்தை சொன்னது மகரிஷியே எல்லாருக்கும் உணர்த்தின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஃபீல் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு இருந்தது. நக்கீரர் சொல்லவே வேண்டாம். அந்த நக்கீரர் அம்மாவும் அரசர் அம்மாவும் என்னோட ஃப்ரெண்டு தான். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம எல்லாம் ஒரே இதுல இருந்துட்டு அவங்க இந்த இதுல இவ்வளவு இது பண்ணிருக்கும் போது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க தர்மி அவங்களையும் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அப்படியே பாத்திரத்தோட ஒன்றிட்டாங்க. அதனாலதான் அந்த மாதிரி இந்த அளவுக்கு வரும். சும்மா எல்லாம் பண்ணாலாம் வராது. அந்த பாத்திரத்தோட அத சினிமால எல்லாம் நடிச்சா எப்படி இருக்குங்க, அது மாதிரி அதோடயே அவங்க 1 மாசமா எவ்வளவு உழைப்பு இருக்குது பார்த்து அந்த ரிஹர்சல் பண்ணி அந்த கேரக்டரோடவே ஒன்றிட்டாங்க. அதனாலதான் நம்மளுக்கு தத்ரூபமா இந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு எக்ஷன்ல அந்த இவங்க ஜமுனா ராணி அம்மா
அந்த ஆழியாரோட சிறப்பு அத்தனையும் எடுத்து விளக்கும் போது அதுவும் இன்னும் வந்து நம்ம நேரடியா போய் புரியாதவங்களுக்கு கூட நேராவே போய் அதையெல்லாம் பார்த்து கேட்ட மாதிரி ஒரு அனுபவத்தை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஸ்ரீதேவி அம்மா அத்தனை பேரும் அருமை, சொல்லவே நான் அவ்வளோ அருமையா இருந்தது. திருமூலர் டீம் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அம்மா, நீங்க உங்க குழுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்க. அடுத்த கட்டமா ஆமா, நாங்க சொல்லிட்டு இருந்தோம் அம்மா, நாங்க பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டோம். அவங்களுக்கு ஐடியா வந்து எல்லாம் சிறப்பு, இன்னைக்கு வந்து எவ்வளவு ஒரு சிறப்பா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அடுத்து ஒரு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அடுத்து சிறப்பா உங்க குழுலையும் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. லதாம்மா வாழ்க வளமுடன். சிவஸ்ரீமா வாழ்க வளமுடன். டீம் ஒர்க் அற்புதமா இருந்ததுமா, ரொம்ப 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 அற்புதமா. பொதுவா சொல்லுவாங்க இது வந்து மைல்கல். நான் என்னை பொறுத்த வரைக்கும் உடனே நினைச்சது அதுதான், இறை சாதனை மார்க்கத்தோட அடுத்த மைல்கல்க்கு இறை சாதனை முகம் பயணம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, கப்பல் வந்து கேப்டன் சூப்பரா ஒர்க் பண்ணும்போது கப்பல் கரெக்டான இடத்துக்கு நகரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த கேப்டனான மதனையா, லதா குமாரம்மா, சிவசேம்மா கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் கேப்டனான மதன்குமார் ஐயா நல்ல வழி நடத்திட்டு போறதுனால அருமையா கொண்டு போயிருக்கீங்கம்மா, ரொம்ப அற்புதம். அனைவருக்கும் பாராட்டுகள். அந்த ஆலியாரை சுத்தி காட்டினப்போ உண்மையிலுமே அந்த மகரிஷி மலர்கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. அந்த பாட்டை பாடும்போது எனக்குள் ஒரு கற்பனை இது வந்து அந்த மாதிரி தான் தோணித்து. அதே மாதிரி இந்த நக்கீரரும் இவரும் தருணியும் இது பண்ணும்போது உண்மையாலுமே நானும் திருவிளையாடல் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அந்த இடத்துல சிவாஜியும் அந்த இவரும் பேசுற அந்த இதுதான் எனக்கு தோணித்து. அப்படி ஒரிஜினல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு தடுமாட்டம் இல்லை, பிசுறு இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. டீம் அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. நன்றிமா, அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி ஜி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவித்தனை. இந்த நாடகம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இது வந்து புதுசா நான் கேட்குறேன் இந்த நாடகத்தை. எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து இது ஒரு நல்ல ட்ரெயின்டு டீம் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கேட்டது வந்து ஏற்கனவே சொன்னவங்க சொல்ற மாதிரி ஆழியாருன்னா அந்த மகரிஷினா மகரிஷியோட நம்ம நேர்ல பார்த்ததுல அந்த போட்டோ அந்த இதெல்லாம் அந்த இடம் எல்லாமே வந்து நேர்ல கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மிக 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 சிறப்பா வந்து எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. இதை வந்து இந்த கருத்து இது மாதிரி நிறைய வந்து நிகழ்ச்சிகள் வந்து மகர்ஷியோட கருத்துக்களை வந்து நம்ம நாடகம் மூலமா வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து உண்மையிலும் எல்லா கேரக்டர்ஸ்ல இருக்கிறவங்களும் வந்து நல்லா சிறப்பா செஞ்சிருந்தாங்க, மிகவும் சிறப்பா இருந்துச்சு. எனக்கு பேரெல்லாம் யார் யாருன்னு டக்குன்னு எனக்கு இது எந்த கேரக்டர்ல யாரு நடிச்சாங்கன்னு எனக்கு வந்து சரியா தெரியல. அந்த காலத்துல வந்து டிவி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரேடியோல வந்து நாடகம் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஜென்ஸ் கேரக்டரையும் லேடி கேரக்டரையும் மாத்தி மாத்தி ஒருத்தங்க பேசுவாங்க, கால நேரத்துல இருக்கும் அந்த நாடகம். அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து தத்ரூபமா நடிச்சு எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. இந்த நிகழ்ச்சி வந்து மேலும் மேலும் தொடர்ந்து வேதாத்ரி மகரிஷியோட கருத்துக்களை நம்ம உலகம் முழுவதும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஷியாம்லா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அகத்தியர் குழு சார்பாக திருமூலர் டீம்ல இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா பண்ணாங்க. எஸ்பெஷலி அந்த தருமி வந்து இவங்க இசைக்கிற நாங்க பார்த்தது இல்லை. அந்த படம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன். அந்த சீன்லாம் அப்படியே கண் முன்னாடி வருது. இப்ப அவர் எங்கேயும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா நடந்துட்டு இருக்கதே ஞாபகம் வருது. இப்ப அந்த அம்மா வந்து டீம்ல இறையாசிரியர் பயிற்சியில வந்தா கூட எனக்கு அதே நினைச்சு சிரிப்பா வருது. அவங்க குரலை கேட்கும் போதெல்லாம் நல்லா பண்ணாங்கம்மா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாட்ல நிறைய மெசேஜ் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஜெயலட்சுமி அம்மா அவர்கள்.
ஜெயலட்சுமி அம்மா வாழ்க பேசுங்க. வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நாடகம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுமா கேக்குதுமா பேசுங்கம்மா. இன்னும் வந்து என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, இன்னும் வீடியோலயே வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்கம்மா. என்னோட ஒப்பீனியன். ரொம்ப நல்லா சிறப்பா எல்லாரும் நல்லா பேசி நாடகத்தை ரொம்ப நல்லா கொண்டு வந்தீங்கம்மா. ரொம்ப வாழ்க வளமுடன். இறைமதன் சாருக்கும் வாழ்க வளமுடன். அவரோட முயற்சியில தான் எல்லாரும் நல்ல முன்னேற்றம் நல்லா கிடைச்சிருக்கு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அதாவது சாட்ல நிறைய போட்டிருக்காங்க. அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஏன்னா அவங்க போட்ட எஃபெக்ட்டுக்கு நீங்க கொடுத்திருக்கிறது ஏகப்பட்ட மெசேஜ். அனைவருக்குமே வாழ்த்துக்கள். திருமூலர் குழு சார்பாகவும் சொல்லிக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமூலர் குழு நமக்கு திருவிளையாடல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து திரும்பவும் நினைவுபடுத்தியிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. அது வந்து நமக்கு வந்து குரூப்ல போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour ப்ரோக்ராம் தான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த 1/2 hour 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு எத்தனை முறை இவங்க வந்து ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையாலுமே இவங்களுடைய கடின உழைப்புக்கு உண்மையாலுமே ரொம்ப நன்றிகளும் வாழ்த்துக்களும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுல குறிப்பா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா இந்த இவரு நக்கீரரா நடிச்சாங்க. ரொம்ப அவங்களுடைய வாய்ஸ் பாத்தீங்கன்னா அந்த குரல் ஏற்றத்தாழ்வு இரக்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா இருந்தது. அனைவருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டரோட ஒன்றி பண்ணியிருந்தாங்க. அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. திருமூலர் குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். லதா அம்மாவுக்கும் சிவஸ்ரீ அம்மாவுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கிறோம். இவ்வளோ சப்போர்ட் நாங்க எதிர்பார்க்கல. நான் பிருந்தா சிவாமா, மிக்க நன்றி. வாய்ப்பளித்த உங்க உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. மகேஷ் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஐயோ, ரொம்ப பெரிய வார்த்தையே சொல்லிட்டீங்கம்மா. இது வந்து என்னால மறக்க முடியல. அம்மா வாழ்க வளமுடன்மா. கல்யாணி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன்மா பேசுங்கம்மா. இன்னைக்கு இந்த ரொம்ப நாடகம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நான் இன்னைக்கு தான் முதல்ல பேசுறேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இது வந்து திருவிளையாடல் இல்லை, இது வந்து ஒரு குறு விளையாடல். இறை சாதனை மார்க்கத்துக்கு ஒரு மாபெரும் வெற்றிங்க. அழகா ஒரு ஒளிச்சித்திரம் பார்த்துற மாதிரி ஒளிச்சித்திரம் நம்மளாம் முதல்ல கேட்போம்ல ரேடியோவில், அந்த மாதிரி நல்லா இருந்தது. அனைவருடைய டீம் ஒர்க்கும் ஒரு கூட்டாஞ்சு அருமையா சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையமா. ரொம்ப நன்றி. டீம் ஒர்க்கில் செஞ்ச அனைத்து, எனக்கு பேர் சரியா தெரியல, அனைத்து மங்கையருக்கும் மகளிருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இறை சாதனை மார்க்கத்துக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தும். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பரமத்தி ஆர்பி ராதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. லதாம்மா, ஒரு சின்ன ரிக்வஸ்ட், மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வையுங்கம்மா. கலந்துரையாடல், பட்டிமன்றமும் இந்த மாதிரி பழைய திரைப்படத்தை எடுத்து கூட ஏன்னா இதுக்கு எஃபெக்ட் அதிகம் கொடுக்கணும். அன்பர்கள்லாம் பாவம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் புராணம் எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு, எதிர்கால குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஐயாட்ட சொல்லுங்கம்மா, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நன்றிம்மா. அந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணினேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி விஜயம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராதாமா, சாதனை மார்க்கத்தின் சாதனை நாயகியே. இன்னைக்கு வந்து கருத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, இது போல இன்னும் சிறப்பான நாடகங்களும் இன்னைக்கு வந்ததே வந்து இன்னும் யூடியூப்ல அப்லோட் ஆகும்போது இன்னும் எத்தனையோ பேருனுடைய பாராட்டுகளை இந்த திருமூலர் அணி வாங்க இருக்குன்றாங்க. அது இன்னும் இதே மாதிரி வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் நம்ம வேற விதத்திலையும் கொண்டு போலாங்கம்மா. மகரிஷி எப்படி கொண்டு போகணும்னு நினைச்சாங்களோ பாமர மக்களுக்கும் கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. அதை நம்ம எல்லா நடையிலையுமே கொண்டு போய் கொடுக்கலாம். ரொம்ப நன்றி ராதாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக BKR அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன்.
லதாம்மா வாழ்க வளமுடன்மா. சிறப்பு. வாழ்க வளமுடன், ஐயாவோட வாழ்க இடத்தை வளமுடன். நிரப்பி நீங்க வந்து ஐயாவோட இடத்தை நிரப்பி அருமையா கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அம்மா அவங்க சிவஸ்ரீ அம்மா, மாலதி அம்மா, பெரிய எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டம் எல்லாம் சேர்ந்து அருமையா கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. இந்த டீம் பிரிச்சு விட்டதே இந்த ஒவ்வொரு சித்தர்கள் டீம்ல பிரிச்சு விட்டதே இந்த மாதிரி அருமையா பண்ணும்போது அதை எடுத்து இந்த மாதிரி பல பேருக்கு சாயந்தர நேரத்துல அதெல்லாம் காலையில வந்து நம்ம ஒரு 20-30 பேரு அவ்வளவுதான் வர்றாங்க கேக்குறாங்க. அதை எடுத்து இப்போ மாலை நேரத்துல பார்க்கும்போது நிறைய பேர் அதை யூடியூப்ல பார்க்கும்போது இப்ப இவங்களோட டீம் ஒர்க் ஒவ்வொருத்தவங்களோட ஒர்க் எல்லாம் வந்து பல பேருக்கு வந்து அது பயன்பெறுது. நம்ம பண்ண ஒர்க் எல்லாம் சரி எவ்வளவு ஒரு உழைப்பு இருந்தது, ரிஹர்சல் பார்த்தது, இதெல்லாம் பல பேர் கேட்டு இந்த மாதிரி ரசிச்சு அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் சொல்லும் போது பண்ணவங்களுக்கு இன்னும் ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் அடுத்தடுத்து பண்ணது. இதை வந்து ஒவ்வொரு டீம்ல எப்படி இப்போ அழகா வரும்போது அதை எடுத்து நீங்க மாலை நேரத்துல இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா டீமுக்குமே இன்னொரு உற்சாகம் வந்துருங்கம்மா. அதை வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். நிச்சயமா நிச்சயமாங்கம்மா, கண்டிப்பாம்மா. உங்களுடைய கருத்தை அப்படியே ஏற்றுக்கிறோம் நாங்க. அதே மாதிரி பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க வளமுடன். அடுத்த 23 DYBT அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க அனைவருக்கும் வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். கேளுங்கம்மா. இந்த திருவிளையாடல் உரையாடல் நல்ல சூப்பரா நம்ம நேரடியா பார்த்த மாதிரியே இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருமே அப்படியே நேர்லயே நம்ம ஒரு கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். ஆனா ஒரு 15 மினிட்ஸ் போயிட்டு இருக்கோம். ஆனா நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்தது. மதனையா வந்து இதைதான் எதிர்பார்த்தாங்க. நம்ம அவர் என்ன எதிர்பார்த்து ஒரு டீமா பிரிச்சு அவங்க என்ன பயிற்சி கொடுத்தாரோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு வருது. அவர் மௌனத்துக்கு போயிட்டு இப்ப வந்து ரிட்டர்ன் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பாக்குறதுக்கே அவருக்கு வந்து நேரமே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு போனது இப்ப வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் பார்க்கவே அவருக்கு டைம் இருக்காது போல. அந்த மாதிரி வந்து சித்தர் குழுங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா செதுக்கிய நல்ல சிற்பங்களா வந்து ஆயிட்டு இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் லதாம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஜெயபிரபாமா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. சந்தோஷம்மா. ஐயா வந்து ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இறையாசிரியர்கள் எல்லாருமே வந்து ஐயாவோட இடத்தை நிரப்பிட்டு இதைதான் எதிர்பார்த்தாரு. இப்ப வந்து ஆமா இன்னும் ஆமா நிறைய எப்படி சொல்றது துப்புரவு செய்த மாதிரி இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் கிளீன் ஆயிட்டு இந்த இயருக்கு வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய வந்து எப்படிலாம் வந்து நம்ம அத அந்த எதிர்பார்த்தது இப்ப வந்து இந்த இயர்ல வந்து நிறைவேறிட்டு வருதுன்றது நான் நினைக்கிறேன். அவருமே அதை தான் நினைப்பாரு. நிச்சயமா நிச்சயமாமா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாஸ்வின் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. எல்லாருமே நல்லா மிக சிறப்பா செஞ்சாங்கம்மா. எல்லாமே அந்தந்த பாத்திரங்களாவே மாறிட்டாங்க. அந்த உணவு கூடத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, திரும்பி அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, அதை பார்த்து அத்தனை பேரும் சாப்பிட்டு ஒரு திருப்தியோட நாங்க எல்லாமே உற்சாகமா பார்த்தோம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அருமைமா, அருமை. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க